சார், நான் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கேன். காசு இருக்கிறவங்களும் சரி, காசு இல்லாதவங்களும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி சமமா தான் பாப்பேன். காசுக்காக காக்கி சட்டைய விக்கிறவன் நான் இல்ல. முதல்ல நீங்க போன வைங்க. வாங்க மேடம், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்னாச்சு மேடம், நீங்களே வந்துட்டீங்க? என்ன சார் ஆச்சு? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன கேஸ்? அதாங்க, அந்த பொன்னியாழ்வார் குப்பம் இருளாய் மேல அவங்க ஓனரோட பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நாயை அவுத்து விட்டு கொலை முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் தான். ஓ, அதுவா? அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு? யாரோ ஜான்சின்னு ஒரு டீச்சர் இருளாயி நாயை பார்த்து பயந்து ஓடுனதை பார்த்துட்டு நாய் கடிச்சிட போகுதுன்னு ஜான்சி பொண்ணு நாயை சாவடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜான்சியும் இருளாயும் சேர்ந்து நாயை அடிச்சு கொன்னதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த நாயோட டெட் பாடியை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, என் ஆட்கள் பார்த்திருக்காங்க. ஓஹோ, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் அந்த பெரியவரை கூப்பிட்டு அந்த நாயை எவ்வளவுக்கு வாங்குனீங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். வெரி குட். அவர் என்ன சொன்னாரு? அது ரொம்ப ஆசையா வளர்த்த நாயின்னு ஓன்னு அழுகுறாரு. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தம் மேலையும் இருளாய் மேலையும் நாயை ஏவி விட்டதுனால பயந்து போன ஜான்சி அந்த நாய்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா மண்வெட்டி எடுத்து நாயை கொன்னுட்டாங்கன்னு ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல, சம்பந்தப்பட்டது ஜான்சின்னு ஒரு டீச்சர், அப்புறம் இருளாயின்னு ஒரு குப்பத்து பொண்ணு. ஆனா உங்க முகத்துல ஒரு வெறி தெரியுது. சட்டத்தை மதிக்காதவங்க சட்டத்தை மீறி நடக்கும்போது கூட அந்த சட்டத்தால அவங்கள அடக்க முடியல பாருங்க. அந்த வேதனைய சொல்லி மாளாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பெரியவரையும் பொண்ணையும் வர சொல்லிருக்கேன். ஸ்டேஷனுக்கு வேண்டாம் சார். பின்ன சம்பவம் நடந்த இடத்துக்கே போவோம். நானும் வரேன். உண்மை எதுன்னு தெரிஞ்சிரும். அதுவும் கரெக்ட் தான். ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களே, கிளம்பி வரட்டுமா? வேண்டாம் சார். வேண்டாமா? ஆமா சார், முதல்ல உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல லாய் ஜாஸ்மின் வந்து ஆஜராயிட்டாங்க. ஜாஸ்மினா? ஆமா சார். நம்ம மாதர் சங்க தலைவியா? ஆமா சார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நீங்க கொடுத்த கேஸ் அக்செப்ட் பண்றாங்க. உங்க நாய் சாவு காரணம் ஜான்சி தான், அப்படியே கேஸ் ஃபைல் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சார், நாளைக்கே அந்த ஜான்சியையும் இருளையும் உங்க வீட்டுக்கே வர சொல்றேன். அங்கேயே வச்சு பேசிக்குவோம். என்ன சொல்றீங்க? ஓகே சார், தாராளமா வாங்க. ஓகே சார். மேடம், அவங்களே லைன்ல வந்தாங்க. நாளைக்கு நீங்க அந்த இருளையும் ஜான்சியும் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க வீட்லயே வச்சு சந்திப்போம். ஓகே சார். என்னாச்சு டாட்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நம்ம அந்த ஜான்சி உள்ள வைக்கிறதுக்காக நம்ம நாயை அடிச்சு கொண்டுட்டு அவ கொன்னதா அவ மேல கேஸ் போட்டோம் இல்ல? ஆமா. அவதுக்கு சீனியர் அட்வொகேட்டும் மாதர் சங்க தலைவியான அந்த ஜாஸ்மின் மூலமா மூவ் பண்றா. நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வரேங்கிறார். போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா ஆபத்து இல்லையாப்பா? ஏன் அப்படி சொல்ற? அந்த இன்ஸ்பெக்டர் ஒருவேளை இறந்து போன டாமிய நாம புதைச்ச இடத்த தோண்டினா அதுக்கு பக்கத்திலேயே நாம ஏற்கனவே புதைச்ச டெட் பாடிய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமே. அத நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு டாட். ஒன்னும் பயப்படாதம்மா, அந்த இன்ஸ்பெக்டரை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பாப்போம்.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.